அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவளை குருடை, சப்பானிகள், சோம்பன ஒப்படைகள் முதலான வியாதிக்கார அநேகர் படித்திருந்து தண்ணீர் எப்போது கலங்கும் என்று காத்துக்கொண்டு இருப்பார்கள். ஏனெனில் சில சமயங்களிலே தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனானால் சுத்தமாவான். 38 வருஷம் வியாதியுடன் இருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தார். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகுகாலமாக வியாதியஸ்தன் அறிந்து அவனை நோக்கி, சொர்க்கமாக வேண்டுமென்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொள்ளவே விழுகிறதுக்கு ஒருவரும் இல்லை. நான் போவதற்குள்ளே வேறொரு எனக்கு வந்து இறங்கி விடுகிறார். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சொத்தமாகி நான் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளா இருந்தது. ஆதலால் இவர்கள் குணமாக்கப்பட்டவனை நோக்கி, இது ஓய்வு நாளா இருக்கிறது. தேவாலயத்தில் ஓய்ந்திராமல் ஓய்வு நாளை வேலை நாளாக்கினாலும் குற்றமில்லாதிருக்கிறார் என்று நீங்கள் வேதத்தில் வாசிக்கவில்லையா? தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்கிறேன். பலியே அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதன் கருத்து என்னதென்று அறிந்தில்லாமல் குற்றமில்லாதவர்களை நீங்கள் குற்றப்படுத்த மாட்டீர்கள். மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கு ஆண்டவராயிருக்கிறார் என்றார். அவர் அவ்விடம் விட்டு போய் அவருடைய ஜெப ஆலயத்திலே பிரவேசித்தார். அங்கே சோம்பின